நிச்சயமாக சென்னை பெரியமேடு பிரதான சாலையில் தான் இந்த காலையிலிருந்து பெய்த தொடர் மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்குது. முக்கியமாக இது ஒரு தாழ்வான பகுதி என்ற காரணத்தினால் அந்த உட்புற தெருக்கள் விவி கோயில் தெரு மற்றும் பல்வேறு ராஜா அண்ணாமலை மன்றம் அது உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பல்வேறு தெருக்களில் இருந்து வரும் நீர்கள் சாலைகளிலே வரக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் விளைவு வருகிறது. இந்த தாழ்வான பகுதியில் இந்த சாலை அமைந்த நிலையில் இந்த மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தினால் வாகன ஓட்டிகளுக்கு சற்றே சிரமமாக இருந்தது. மழைநீர் என்பது இந்த சாலைகளில் சூழ்ந்த காரணத்தினால் வாகனங்களும் ஓட்டுவதே கொஞ்சம் அவதியாக பட்டன. உடனடியாக கார்பரேஷன் அதாவது மாநகராட்சி ஊழியர்களுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் தகவல் என்பது கொடுக்கப்பட்டு டிராக்டர் மோட்டார்கள் ஆங்காங்கே பயன்படுத்தப்பட்டு உடனடியாக அதை அகற்றும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சாலையில் உள்ள நீரை முற்றிலுமாக அகற்றுவதற்கு இந்த டிராக்டர் மோட்டார்கள் மற்றும் ராட்சச மோட்டார்களை 5க்கும் மேற்பட்ட பாதாள சாக்கடைகள் மூலமாக அந்த நீரை என்பது முற்றிலுமாக அகற்றி தற்போது அந்த சாலை முழுவதும் மழைநீர் முற்றிலுமாக அகற்றப்பட்டு போக்குவரத்து என்பது தற்போது சீர் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெரியமேடு பிரதான சாலை என்பது சென்னை சென்ட்ரல் மற்றும் கீழ்ப்பாக்கம் அதன் பகுதியில் இருந்து வரும்பொழுது வட சென்னை செல்வதற்கான ஒரு முக்கியமாக இணைப்பு சாலையாக இது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பெய்த மழை காரணமாக அது பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து இப்போது அந்த பகுதி முழுவதும் அந்த சாலைகளில் மழைநீரே இல்லாத ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.